எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பிடிச்சி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கவங்க பிடிசி வெப்சைட்டில் லோட் பண்ணிங்க. டெய்லி டைம் வச்சுருங்க. ப்ரைஸ் கேட்டால் பார்த்தீங்கன்னா $1,10,000 கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிடிசியில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஐ வச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ பிடிசி வந்து நம்மளுக்கு இப்போ ஆல் டைம் ஐ வச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்தராக அடுத்தது என்ன மூவ் அப்படின்றது நம்ம பார்ப்போங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாம் வந்து இந்த இடத்துல சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரைஸு இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஷூட் தான் ஆக போகுது. அதாவது இங்கேருந்து நல்ல ப்ரைஸ் வந்து பம்ப் ஆக போகுது. ஸோ அப்போது என்ன அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா $100,000 ப்ரைஸ் வந்து ஷூட் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு மேலே இந்த சப்ளை இருக்குது. இந்த சப்ளை ஏரியாவில் ப்ரைஸ் என்ன பண்ணுறது பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இதுவும் கூடவே இன்னொன்று சொல்லியிருந்தேன். இந்த சப்ளை ஏரியாவில் கன்சல்டேட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகியும் போகிறதுக்கு மேலே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் நடந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு நியூ ஆல் டைம் ஐ கிரியேட் பண்ணிருச்சு பிடிசி. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து என்னப்பா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம இந்த சப்ளை ஏரியா வரைஞ்சிருக்கோம். இந்த சப்ளை ஏரியா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,15,000 1,10,000. ஓகேங்களா? அதுதான் சப்ளை ஏரியா. அந்த சப்ளை ஏரியாவை தான் ப்ரைஸ் டேப் ஆகி நின்று இருக்குது இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போங்க. ஸோ ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் போது நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து ஷூட் அவுட் ஆகும்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். பார்த்தீங்களா? அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏப்ரல் 8 நான் போட்டிருப்பேன். ஓகேங்களா? எப்படி நான் அவ்வளோ ஷுவராக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் 8 கேண்டல் தான் நம்மளுக்கு லோவஸ்ட் கேண்டலாக இருக்கும். ஓகேங்களா? அன்றைக்கி தான் நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன். இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போக போகுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ கரெக்டாக ப்ரைஸ் அங்கேருந்து ஷூட் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் நான் ஒரு பேட்டர்ன் சொல்லியிருப்பேன். அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்டி. ஓகேங்களா? ஸோ அந்த ஏஎம்டி பேட்டர்ன் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஏஎம்டி பேட்டர்ன் வந்து இது தாங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் ஏஎம்டி பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ப்ரைஸ் வந்து அக்குமுலேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கீழே இருக்க ஸ்டாப் லாஸை வந்து ஹண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸை நோக்கி ப்ரைஸ் வந்து தள்ளும். ஓகேங்களா? அக்ரெசிவாக புஷ் ஆகும். ஓகேங்களா? அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அக்குமுலேஷன் ஆன பிறகு இந்த மேனிப்புலேஷன் பாருங்கள் எப்படி நடந்திருக்குன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லெக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அதுக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷூட் அவுட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதே இது தான் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் பிடிசியில் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள் அக்குமுலேஷனு, அதுக்கப்புறம் ப்ரைஸு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த லோக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷூட் அவுட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த பேட்டர்னை வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கு இது வரைக்கும். சரிங்களா? நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சோம். இது வரைக்கும் அந்த பேட்டர்ன் வந்து பர்ஃபெக்டாக இங்கேருந்து நேராக ஷூட் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து புல் பேக்கே ஆகல, பெரிய லெவலில் புல் பேக்கே ஆகல. அப்படியே இங்கேருந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ப்ரைஸ் வந்து பம்ப் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பிரகாரம் பார்க்கும்போது இந்த வந்து அந்த ஹைக்கு மேலே ப்ரைஸ் போயிட்டு அகெயின் நம்மளுக்கு புல் பேக்குக்கு கீழே வரான். ஓகே? ஸோ இந்த ஹைக்கு மேலே போயிட்டு ப்ரைஸு அகெயின் இந்த புல் பேக்குக்கு கீழே வரான். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி புல் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த சப்ளை, ஓகேங்களா, இந்த சப்ளை நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். அந்த சப்ளைவை இப்போ பிரேக் அவுட் பண்ணதுனால இந்த சப்ளை வந்து இன்வேலிட். அப்போ இந்த சப்ளைவை நம்ம டெலீட் பண்ணிடலாமா? ஸோ டெலீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைன்றது நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,15,000 1,10,000 இந்த சப்ளை நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே கொடுத்துட்டேன். ஸோ அந்த ஏரியாவில் தான் இப்போ நின்று இருக்குது. கரெக்டாக சப்ளை ஏரியாவோட தான் நின்று இருக்குது. சரிங்களா? அப்போது நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் பிரகாரம் என்னது நம்மளுக்கு வந்து புல் பேக்காக கீழே வர மாதிரி இருக்குது இல்லைங்களா? அப்போ புல் பேக்காக கீழே வரானா நம்மளுக்கு இருக்க டிமாண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க டிமாண்ட்னா 97,900 93,450. ஒரு வேளை புல் பேக்காக இங்கே கீழே வரானா இந்த டிமாண்டு தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டை தாண்டி ப்ரைஸ் வந்து கீழே போகுது. ஆனால் இதுக்கு கீழே, அதாவது இந்த டிமாண்டு கீழே விக்கு போகலாமே ஒழிய கேண்டல் க்ளோஸ் ஆகக்கூடாது. அப்படி கேண்டல் க்ளோஸ் ஆகிட்டானா அவன் அடுத்த டிமாண்டை நோக்கி போவான். அடுத்த டிமாண்ட் எங்கே இருக்குன்றது நான் வந்து இந்த டிமாண்டு இன்கேஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நான் அதை வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்கேஸ் இங்கேருந்து புல் பேக் வரதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி புல் பேக் வரானா கண்டிப்பாக நம்மளுக்கு 97,900 93,450 வரைக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்டை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்னும் புல் பேக்காக வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான இங்கேருந்து கீழே வரதுக்கான எந்த ஒரு சைனும் இன்னும் நம்மளுக்கு கொடுக்கல அவன். ஓகேங்களா? அக்ரெசிவாக புல்லிஷாக தான் இருக்கான். சரிங்களா?
ஏன்னா அந்த பேட்டர்ன் பிரகாரம் நம்மளுக்கு என்னென்னா இந்த ஹைக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட் அவுட் ஆகிறான் சரிங்களா. ஸோ இந்த புல் பேக் ஓகேங்களா, இந்த புல் பேக் அவன் வரான்னு வச்சுக்கோங்களேன். இந்த புல் பேக் வந்தான்னா இந்த ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஏரியா தான் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக மார்க்கெட் புல் பேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷூட் அவுட் ஆகிற ஏரியா ஓகேங்களா. இங்கேருந்து மார்க்கெட் ஷூட் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் லெக்காக இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த லெக்கு தான் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1,45,000லேருந்து $1,86,000 இருக்கும் ப்ரைஸ் இந்த ஏரியாவில் ஹை ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கூட அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கூட இந்த ஹை ஓகேங்களா, இந்த இதை இப்போ தான் ஃபார்ம் ஆகிற போகிற ஹை அதுக்கப்புறம் புல் பேக் ஆகிட்டு இந்த ஹையை பாருங்கள் அப்படியே 2 times பிரேக் ஆகிட்டு மேலே போகிறோம் ஓகேங்களா. கிட்டத்தட்ட இந்த ஹையை வந்து நல்லாவே அக்ரெசிவாக பிரேக் பண்ணிட்டு நல்ல ஒரு அக்ரெசிவ் புஷ் கொடுத்து மேலே வரோம் ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இன்கேஸ் நான் புல் பேக்காக வந்தேன்னா இந்த ஏரியாவிலேருந்து இங்கேருந்து பம்ப்பு ஓகேங்களா, இந்த பம்ப்பு தான் நம்மளுக்கு இந்த 1,45,000லேருந்து 1,86,000 வரப்போகுது. அதுதான் நம்மளுக்கு வர கடைசியான பம்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த பம்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புல் மார்க்கெட்டோட பம்ப்பு ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிட்காயின் வந்து இப்போது வந்து ஒரு சப்ளை ஏரியாவிலே நிற்குது ஓகேங்களா. ஸோ இந்த சப்ளையை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புல் பேக்குக்கு வர போகிறோன்னா இல்லைன்னா இந்த சப்ளை ஏரியாவிலேருந்தே புல் பேக் வர போகிறானான்றது நம்ம வந்து இந்த இடத்துல நடக்கிற கேண்டலோட ரியாக்ஷன்ஸை வச்சு நான் வந்து அடுத்தடுத்த வர நாட்களில் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இப்போதைக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான புல்லிஷாக தான் இருக்குது. பட் இங்கேருந்து திரும்புகிறான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா திரும்பினா கண்டிப்பாக இந்த டிமாண்டை நோக்கி தான் அவன் வருவான் சரிங்களா. ஸோ அது என்னன்றது நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் சரிங்களா. இந்த டாமினன்ஸ் இவன் ஏறினானா போதும் கடன்னு பிடிசி ஏறினானா போதும் நானும் கூடவே ஏறுவேன்ட்டு அட்டம் பிடிச்சி ஏறுற மாதிரியே இருக்குது ஓகேங்களா. ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போவுக்கு நான் டாமினன்ஸ் என்னவா பார்க்குறேன்னா இது கரெக்ஷனுக்காக தான் மேலே வந்திருக்கான் அப்படின்றது நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஓகேங்களா. ஸோ இப்போது டாமினன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் டாமினன்ஸ் வந்து இந்த ஏரியாவில் இருக்கும்போதே சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு பம்ப் ஆகிட்டு கீழே வரும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பம்பாக வந்து பட் ஆனால் கீழே வரல திரும்ப அதே இடத்துல கன்சல்டேட் ஆகுது அதே இப்போ தான் பம்ப் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்னா இந்த ஒரு ஸ்பின்னிங் டாப்பை எடுத்துக்கோங்க, இந்த கேண்டலை எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பிடிசி அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹைக்கு மேலே போயிட்டா ஓகேங்களா. இப்போ என்ன என்னோட இதுனா இந்த லோக்கு கீழே வரத்துக்கான அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான சப்ளை ஏரியா சரிங்களா. அந்த சப்ளை ஏரியாவில் ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு மேலே நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஆயிருக்கு ஓகேங்களா. அப்போது இதுக்கு கீழே வந்து ப்ரைஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. அப்போ இதுக்கு கீழே ப்ரைஸ் வரான்னு வச்சுங்களேன் ஷுவர் ஷார்ட்டாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே விழுது வந்து ரொம்ப அக்ரெசிவான மூவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த லோவெல்லாம் கட் பண்ணுறான்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே வருவான். ஸோ அதோட வர்றது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்துலையோ இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் ரேஞ்சில் வந்து கன்சல்டேட் ஆவான் ஓகேங்களா. அது வரைக்குமே நல்லா ஃப்ரீ ஃப்ளோட்டிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் வரணும்னா நம்ம இன்னொருத்தன் யாரை சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை ஈத்தீரியம் ஓகேங்களா. அப்போ அவன் ஃப்ரீ ஃப்ளோட்டிங்காக கீழே வரும்போது அதே இவன் வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங்காக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சான்சஸ் இவனுக்கும் இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஏரியா தான் ஓகேங்களா. இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஸ்டாப் லாஸ் ஏரியா தான். இது வரைக்கும் ஃபுல்லாகவே ஸ்டாப் லாஸ் ஏரியா தான். இங்கேருந்து அவன் பம்பாக ஸ்டார்ட் பண்ணான்னா நம்மளுக்கு அங்கேருந்து அவன் டாமினன்ஸு டம்ப் ஆனான்னா நம்மளுக்கு ரெண்டுமே நல்லா கோயின்ஸாக மேட்ச் ஆகும்போது இங்கேருந்து ஒரு பெரிய புஷ் மார்க்கெட்டில் இருக்குது ஓகேங்களா. மார்க்கெட்டில் இங்கேருந்து வந்து ஒரு பெரிய புஷ் வந்து வரத்துக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிடிசி ஏறும்போது இத்தீரியமும் சப்போர்ட் பண்ணுறான் ஓகேங்களா. அப்போ இத்தீரியமும் சப்போர்ட் பிடிசி மேலே ஏறும்போது இத்தீரியமும் மேலே சப்போர்ட் பண்ணான்னா நம்மளுக்கு டாமினன்ஸ் கீழே வரத்துக்கான அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசியை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. பிடிசியை பொறுத்த வரைக்கும் நான் மந்த்லி கேண்டலுக்கு போயிடுறேன். ஸோ மந்த்லி கேண்டலில் பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ போன மந்த்து கேண்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் ஓகேங்களா. ஸோ இந்த மந்த்து கேண்டல் வந்து மே ஓகேங்களா. இது 2 மந்த்தும் நம்மளுக்கு வந்து என்னவாக இருக்குன்னா புல்லிஷ் மந்த்தாக இருக்குது
ஓகேங்களா. புல்லிஷ் கேண்டல் மந்தாக இருக்குது. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து என்னென்னா மேவா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 5 மாதமும் நம்மளுக்கு வந்து புல்லிஷ் கேண்டல் மந்தாக தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு அக்ரெசிவ் புல்லிஷ்னஸ் போகும்போது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஓகேங்களா புல்லிஷ் கேண்டலாக வரும். மந்த்லி கேண்டல் நான் சொல்கிறேன், புல்லிஷ் கேண்டலாக வரும். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் ப்ரீவியஸும் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இங்கேயும் பாருங்கள் ஃபுல்லாக புல்லிஷ் மந்த்தாகவே இருக்குது. நடுவில் மட்டும் ஒரு பேரிஷ் மந்த்து, அதுவும் உள்ளுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகிருக்கு, பெரிய வீக்கான கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஃபுல்லாக புல்லிஷ் மந்த்தாக கேண்டலாக வந்திருக்கா. அதே மாதிரி இங்கேருந்து பம்ப் ஆகும்போது கூட ஃபுல்லாக புல்லிஷ் மந்த் கேண்டலாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இது இப்போது ஸ்டார்ட் ஆகிருக்குங்களா. இது தான் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஒரு ஸ்டார்டிங் டைம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா. அதாவது இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த ஏரியாவில் இருக்கிற பிடிசியாக பார்க்குறேன். ஸோ இந்த காலகட்டத்தில் ஓகேங்களா 2021 காலகட்டத்தில் இந்த ஏரியாவில் பிடிசி எப்படி இருந்ததோ, இங்கேருந்து இந்த மாதிரி மேசிவ் பம்பாக வந்து பார்த்தீங்களா, அதோட ஸ்டார்டிங் பீரியட் தானே இது. ஸோ அதே மாதிரி தான் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. இதோட ஸ்டார்டிங் பீரியட் இது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரெசிவ் புஷ் கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ அது கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த 1,86,000லேருந்து 1,45,000. இதை தாண்டி போனாலும் எனக்கு ஆச்சரியப்படுறதுக்குல. ஆனால் ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்கு ஷுவர் ஷார்ட்டாக வரதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகமாகவே இருக்குது. சரிங்களா. ரைட்டு. ஸோ இந்த இடமும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புல்லிஷ் மந்த்தாக இருக்குது. ஓகேங்களா. இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே நம்மளுக்கு புல்லிஷ் மந்த்தாக இருக்குது. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இங்கேயும் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. புல்லிஷ் மந்த்தாக ஃபார்ம் ஆகும். அப்புறமா தான் நம்மளுக்கு நல்லாவே வந்து ஒரு பிடிசி ஓரளவுக்கு ஹை பண்ண பிறகு நம்மளுக்கு டாமினன்ஸை வீக் ஆக ஆரம்பிக்கும். டாமினன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இதே கதை தான் நம்மளுக்கு. டாமினன்ஸை பார்த்திங்கன்னா மந்த்லி கேண்டலில் பாருங்கள். ஸோ 2021 ஓகேங்களா. அங்கேருந்து பாருங்கள் ஒரு பியரிஷ் மூமெண்டமாக வருது. அதோட ஸ்டார்டிங் பீரியடை தான் இதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ பியரிஷ் மூமெண்டமாக வந்திருக்குங்களா. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்கள். ஸோ இங்கேருந்து ஒரு பியரிஷ் மூமெண்ட் அப்படியே விழுந்துருக்கு. சரிங்களா. இதோட ஸ்டார்டிங் பீரியடாக தான் இது பார்க்குறேன். ஓகேங்களா. அப்போது இங்கேருந்து நம்மளுக்கு விழுறான்னு வச்சுங்களேன். இங்கேருந்து விழுறோன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் வரும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் வரும்போது தான் நம்மளுக்கு அக்ரெசிவான ஆல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா. ஸோ ஆல்ட் சீசன் வந்து கிட்டத்தட்ட ஓடின்னு இருக்குது. ஓகேங்களா. நான் இல்லைன்னா ஓடலாம் சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட ஓடின்னு தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போ நம்மளுக்கு வந்து இந்த இது உடச்சான் பாருங்கள், இந்த 63.60 உடச்சி கேண்டல் க்ளோஸ் வச்சான் பார்த்தீங்களா. அப்போயே நம்மளுக்கு ஆல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ட் சீசனோட ஸ்டார்டிங் பீரியட்னால நான் அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், அப்படியே தப்பான்னு ஊற்ற மாட்டான், வந்துட்டு கரெக்ஷன் மறுபடியும் நல்லா ஃபாலோ ஆகும், அதுக்கப்புறம் மறுபடியும் கரெக்ஷன், மறுபடியும் ஃபாலோ ஆகும், மறுபடியும் கரெக்ஷன், மறுபடியும் ஃபாலோ ஆகும், மறுபடியும் கரெக்ஷன். இந்த லாஸ்ட் பீரியட் இருக்குது பாருங்கள், அந்த லாஸ்ட் பீரியடில் தான் எல்லா காயினும் பயங்கர அக்ரெசிவாக மூவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ நல்லா ஒரு அக்ரெசிவாக மூவ் ஆகும். சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. சரிங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் வந்து ஆல் டைம் ஹையை உடச்சிருச்சு. சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம அனாலிசிஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வேலை செஞ்சுருக்கேன். ஸோ இந்த ஆல் டைம் ஹை உடச்சதுக்கு வந்து நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி ப்ரோ, ரொம்ப ரொம்ப ஹாப்பி ப்ரோ அப்படின்றது எனக்கு ஒரு ஹாப்பி ப்ரோன்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ பிட்காயின் வந்து ஆல் டைம் ஹை உடச்சதுனால ஹாப்பி ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்கன்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் ஹாப்பி ப்ரோ, வெரி ஹாப்பி ப்ரோன்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்லாம் மட்டும் சொல்லிக்கிறாங்க, ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா நீங்களே விட ஓன் அனாலிஸ் பண்ணிட்டோம், இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.